அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. ஆமாங்க, இன்னைக்கு தேதியை பார்த்தீங்கன்னா 28/1/2026. தேதி பார்த்தீங்கன்னா 28, கூட்டுத்தொகை 1, மாதம் பார்த்தீங்கன்னா 1, வருடத்தோட கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 10 வரும். ஸோ அதனுடைய கூட்டுத்தொகையும் 1. ஸோ 111 மேஜிக் டே அப்படிங்கிறது இந்த மாதத்திலேயே நமக்கு மூன்றாவதாக வரக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்பு. ஆனால் இந்த வருடத்தோட கடைசி வாய்ப்பு. பட் ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், எங்க நவம்பர் மாதம் திரும்ப வருமே அப்படின்னு யோசிக்கலாம். நவம்பர் மாதம் 11வது மாதம் 1/11/2026 அப்படின்னு வரும். பட் இது முதல் மாதத்தில் அந்த மாதம் 1 அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்பு. இந்த பதிவை நான் நேற்றே போட்டிருக்கணும், ஆனால் சில காரணங்களால் என்னால் அதை போட முடியல. இன்று இரவு நீங்கள் 11 மணிக்கு அல்லது 11:01 அல்லது 11:11 இந்த நேரங்களை தயவு செய்து தவற விட்டுடாதீங்க. நீங்கள் மதியம் 1:01 கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா அந்த எண் 1 அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எண் 1 அப்படின்னு பார்த்தாலே அது சூரியனுக்கு உரிய ஒரு எண். நம்ம ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா, உளவியல் ரீதியாக பார்த்தோன்னா எண் 1 அப்படிங்கிறது லீடர்ஷிப்பு, நியூ பிகினிங்ஸு, அதை மாதிரி அபண்டன்ட்டான பிளஸ்ஸிங்ஸு, அதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எண். நியூ பிகினிங்ஸ்னால் இது நாள் வரை வாழ்க்கையில் நமக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு புதிய தொடக்கத்தை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு எண் தான் அந்த எண் 1 அப்படிங்கிறது. அதே போலவே லீடர்ஷிப், தலைமை பண்பு, ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், ஒரு ஆன்மீக துணை நமக்கு தரக்கூடிய ஒரு எண் தான் அந்த 1 அப்படிங்கிற ஒரு நம்பர். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை யாருமே தவற விட்டுடாதீங்க. நீங்கள் இந்த மாதத்தில் மற்ற 2 வாய்ப்புகளை தவற விட்டிருந்தாலும் பரவாயில்ல. 1ஆம் தேதி 1, 11ஆம் தேதி 1, அடுத்தது இன்றைய தினம் 3வதாக 28ஆம் தேதி. இன்று இரவு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய உறவுக்காரர்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டு ஹால்லையோ பெட்ரூம்லையோ எங்கே இருந்தாலும் சரி, இதுக்கு என்ன தனியாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல, இறப்பு தீட்டு, பிறப்பு தீட்டு, மாதவிடாய் தீட்டு, இப்படின்னு பல தீட்டுகளில் இருக்குதுங்க எனக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல. அதெல்லாம் இதற்கு ஒரு தடையே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் பேனா பேப்பர் கூட வேண்டாம். இருந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரியை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நாளைக்கே கூட சில எதிர்பாராத அதிசயங்கள் நடக்கலாம். நம்ம எப்படி நம்பிக்கையோடு அதை உச்சரிக்கிறோம், அதற்கு பிரபஞ்சம் எப்படி செவிசாய்க்கிறது, அதற்கான முயற்சிகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, அதெல்லாம் பொறுத்து ரொம்ப நாளாக நடக்காத ஒரு விஷயம், ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நான் என்ன மாதிரி சந்தோஷப்படுறவங்க யாருமே கிடையாது. நான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவேன் அப்படின்னு நீங்கள் காத்து கொண்டிருந்த விஷயங்கள், ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு லோனு எனக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு, இல்லை ஒரு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரப்போகுது, அல்லது ஒரு திருமணம், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக வரும். அல்லது ஒரு மனை, இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த விலைக்கு நீங்கள் கேட்குறீங்க, அந்த விலைக்கு ஓகேன்னு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சாதகமான பதில் வரும். அல்லது வேலை விஷயமாக யார்கிட்டயோ கேட்டிருக்கிறீங்க, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் உங்களுக்கு வரும். இதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, இது நடந்தால் மட்டும் போதும் அப்படின்னு உங்களுடைய ரொம்ப நாள் வேண்டுதல் நிறைய இருக்கும். அந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல செய்தியை தரப்போகிறது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒன்று இருக்கும். உடல் நலம் சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டது, உறவுகள் சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு டிவோர்ஸ் நடக்க போகுதுன்னா, இல்லை வேண்டாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு ஒருத்தவங்க கிட்ட இருந்து வந்ததுன்னா அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடந்தே தீரும். நீங்கள் இன்று இரவு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காருங்க. நீங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அமைதியான இடத்துல போய் உட்காருங்க. இதன் பிறகு நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதுதான் முக்கியம்.
நீங்கள் மொபைல் பார்க்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ இல்லை மற்றவங்க கிட்ட பேசுகிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது. இந்த ஒரு வரிகளை 11 முறை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் 11 மணிக்கு பகல் நேரத்தை காட்டிலும் அதிகாலை நேரமும் இரவு நேரமும் தான் நம்ம இந்த செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்வதற்கு ரொம்ப உகந்த நேரங்கள். ஏன்னா அமைதியாக இருக்கும், நம்ம சூழல் அமைதியாக இருக்கும், எந்தவித தொந்தரவும் இருக்காது, ஃபோன் அடிக்காது, யாரும் காலிங் பெல் அடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி வண்டிகளோட சத்தம் இருக்காது, கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ஒரு இடத்துல அமர்ந்து, இல்லை நான் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கிறேன், ஒரு வத்தி ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சால் அதை செய்யுங்க. ஒரு தீபச்சுடர் நம்ம முன்பு இருக்கும் பொழுது நம்ம இந்த வரியை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நாளைக்கே கூட அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்வீங்க. அதனால் எல்லாருமே கீழே கமெண்ட் செக்ஷனில் 111 அப்படிங்கிறத தயவு செய்து டைப் பண்ணுங்க. நீங்கள் நம்பிக்கையோடு அதை டைப் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் மிக விரைவில் நடக்கும். சரி, நம்ம என்ன வரியை உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ். இந்த ஒரு வரி தாங்க மிக மிக சக்தி வாய்ந்த சுய பிரகடனம். டிவைன் மேஜிக், தெய்வீக மேஜிக், அதாவது மாயங்கள் இப்பொழுதே ஆரம்பமாகின்றது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ். இந்த ஒரு வரிதாங்க உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம அந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்திருப்போம். டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருமணம் அல்லது குழந்தை பேரு அல்லது 2 லட்சம் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் அது கூட சேர்த்துக்கலாம். அதை நீங்கள் உச்சரிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்கள் மனதில் நீங்கள் அதை நினச்சிக்கிட்டாலே போதும். ஸோ டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படிங்கிறத 11 முறை பொறுமையாக எந்தவித அவசரமும் இல்லாமல் உணர்வு பூர்வமாக உங்களுடைய கண்களை மூடி அது நிச்சயமாக நடக்க போகிறது. இந்த பிரபஞ்சத்திற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ். குட் மார்க்ஸ். இப்போ உங்கள் பசங்க போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ், அதிக மதிப்பெண்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அது டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ், உடல் ஆரோக்கியம் அப்படின்னும் நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கங்க. நிச்சயமாக நீங்கள் வேண்டின விஷயம் சீக்கிரமாகவே நடக்கும். அதுவும் அதிசயத்தக்க வகையில் நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தும். நீங்கள் யோசிக்கலாம், இன்றைக்கி மட்டும்தான் இதை சொல்லணுமாங்க அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் தினம்தோறுமே காலையில் 11 மணி 11 நிமிடம், இரவு 11 மணி 11 நிமிடத்துக்கு நீங்கள் இதை உச்சரிக்கலாம். எந்த ஒரு வரியையுமே நீங்கள் 11 முறை தினமும் உச்சரிக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைம் அதிகமாக இல்லை, அதனால் தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு வரி தான் நல்ல மாற்றம். நன்றி.